ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நிகழ்வின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது ஆவியானவர் எனக்கு அருமையான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். எபிரேய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் ஆவி எனக்கு வெளிப்படுத்தி இந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவாய் நாங்கள் இணைந்து இதில் ஊழியம் செய்கிற அநேக சகோதரிகள் இணைந்து உங்களுக்காக இந்த பெதஸ்தாவில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பெதஸ்தாவின் மூலமாய் அநேகரை நான் விடுதலை பண்ணுவேன், அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவேன், இது ஒரு விடுவிக்கிற ஸ்தலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய தனி ஜபங்களில் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாட்கள் நிறைவேற்றி கொண்டிருக்க நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அந்த வேத பகுதியை உங்களுக்கு முன்பாய் நான் கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தர் இப்பொழுதும் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நாளிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இதை
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு இது ஆசீர்வாதமாய் மாறும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும் ஆண்டவரை. மாம்சீகமான வார்த்தைகள் வந்துவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் நம்முடைய ஆளுக்கில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாளிலும் பிரியமானவர்களே, எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்த்தேன்னா 1வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசல் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தையை ஆவியானவர் இடைபட துவங்கினார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதாம் வேதம் சொல்லுகிறது. அந்த எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை, அதை முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 39ஆம் வசனம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, 39-40 சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாக நியமித்திருந்தார். அதனால்தான் பாருங்க, அந்த 11வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக பக்தருடைய விசுவாச வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தார்கள், நம்பிக்கையோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் அழகாய் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் எல்லாம் அந்த விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அக்கினியை அவித்து போட்டார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட நடக்கைகள் உள்ளவர்கள் என்று சொல்லி அந்த நல்ல சாட்சியை இந்த வேதம் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த வேத பகுதி சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் நம்மை அல்லாமல் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறாதபடிக்கு போய்விட்டாங்க, மரித்து போனார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திலே வருவதற்கு முன்பாக இருந்த வாழ்ந்த பக்தர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்று வாழ்ந்தாலும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷமான ஒன்றை, அவர்களுக்கு கிடைக்காத ஒன்றை, நம்மை விட சிறப்பாய் வாழ்ந்த அவர்களுக்கு கிடைக்காத ஒன்றை உங்களுக்காக எனக்காக ஏற்கனவே நியமித்திருந்தாராம் நம் தேவன். சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா இருக்குல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களை, நமக்காக அது முன்னதாகவே நியமித்து விட்டார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அங்கே நமக்கு எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, கருவில் இருக்கிற பொழுதே, நாம் கருவில் உருவாகும் முன்னே, உலகம் தோன்றாதற்கு முன்பே நம்முடைய நாமத்தை அவருக்கு தெரியும். நம்முடைய நாமம், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதனால யாக்கோபு எழுதுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா. எனக்காக உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம்னா அங்கே சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து அந்த மரண வேளைக்கு முன்பாக சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற சம்பாஷணை இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நமக்காக அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தை குறித்து பேசுகிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் அதை ஆயத்தப்படுத்தி உங்களை என்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி வருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை பக்தர்கள் அந்த அருமையான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்சாட்சி பெற்ற பக்தர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத
ஆண்டவரோடு கூட உறவாடி வாழ்ந்த பக்தர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒன்றை நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் என்ன செய்யக்கூடாதா? இந்த மேகம் போன்ற திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து இருக்கிறது, பாரமானத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்துடணும். வேதம் அழகா சொல்லுதுங்க. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லையாம். அழகாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் மீது அன்பு வைத்திருக்கிற நமக்காக ஆயத்தப்படுத்தினதை யாராலும் விவரித்து சொல்ல முடியாது. சங்கீத புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது, எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அதனால ஒருவேளை இந்த நாளிலே நெருக்கத்தின் வழியாய் கடந்து வருகிறேன், எவ்வளவோ எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல, எவ்வளோ நாட்கள் ஜெபித்திருக்கிறேன், ஜெபித்த நன்மை கிடைக்கல நினைக்கிற உங்களை நன்மையோடு கூட சந்திக்கும்படி அவர் ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மையை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வரும்படி கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தின் வழியாய் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். வேதத்தின் பகுதியை உங்களுக்கு விளக்கி சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். உங்களை விசுவாசத்திலே பலப்படுத்த விரும்புகிறேன். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டு இருக்கோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது ஒரு மகிமையான கிருபை அல்லவா? அவருடைய கிருபை அல்லவா? இதற்கு முன்பாக மரித்தவருடைய நீங்களும் நானும் நீதிமான்கள் பரிசுத்தவாட்டிகள் என்பதன் அல்ல, அவருடைய கிருபை பெற்ற ஜனமாய் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வம் அவர். ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் அவர். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மகிமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட வாழ்கிறவர். அவர் இன்னைக்கும் உயிரோடு கூட நம் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் கவலைப்படுறீங்களா? கண்ணீர் விடுறீங்களா? துக்கப்படுறீங்களா? ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? சும்மா எதுக்கலாகவும் நம்ம கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்போம். இன்னைக்கு அழுகையெல்லாம் விட்டுருவோம். பிரியமானவர்களே, அழுகையெல்லாம் விட்டு விடுவோம். ஆண்டவருக்கு இது லேசான காரியம். இந்த பிரச்சனை, நமக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனை லேசான காரியம். இந்த பெரிய பர்வதம் அவருக்கு முன்பாக எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்லை. பிரியமானவர்களே, நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். ஒரு நாளிலே நான் ஹாஸ்பிட்டலில் தூரமாய் ஒரு 30-35 கிலோமீட்டர் கடந்து சென்று ஒரு மருத்துவமனையில், ஒரு அரசாங்க மருத்துவமனை, அரசு உத்தியோகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வேலை பார்த்து மாலை வேளையிலே ஒரு பஸ்ஸில் ஏறி வந்து ஒரு ஊரில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் ஏறி வரணும். அப்படி நான் ஏறி வருகிற பொழுது, பிரியமானவர்களே, அந்த ஆட்டோ வேகமாய் வந்து கொண்டிருந்தது. எதிரில் ஒரு கார் வந்துச்சு. காரில் அப்படியே லேசாக மோதி அப்படியே ஆட்டோ கவிழ்ந்து விட்டது. பாருங்க, எல்லாரும் நாங்கள் உள்ளே இருந்தவங்கெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியல எங்களுக்கு. ஆட்டோ கவிழ்ந்து அப்படியே தீ பிடிச்சு முன்னாடி அப்படியே தீயா புகையா வருது. என்ன பண்ணுறது தெரியல, எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல. பாருங்க, அங்கே இருந்த 2-3 சகோதரிகளுக்கு நல்ல பலமான அடிபட்டு இருந்தது. ஒரு தாயாரே 108 ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. ஆனால் எனக்கு ஒரு அடி கூட இல்லை. ஆனால் அங்கே பின்னாடி அந்த ஆட்டோவில் வச்சுருந்த பால் கேனில் இருந்த பாலெல்லாம் என் மேலே அபிஷேகம் ஆயிட்டு. ஒரு பதற்றம் இருந்தது, ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிற நான் நினைச்சு பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் யோசிப்பேன், எனக்குள்ள தேவையில்லாத பயங்களை, கலக்கங்களை பிசாசு கொண்டு வருகிற பொழுது என் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் யோசித்து பார்த்தேன், பொல்லாத பிசாசை போ, எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், என்னை இப்படியெல்லாம் நடத்துவேன், இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிற உண்மையுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தை மாறாது. அதற்கு விரோதமாய் எந்த சூழ்நிலையும் செயல்பட முடியாதுன்னு சொல்லி என் விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பேன். பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் நன்மையானது ஒன்றை நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரே. ஆகியால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தின் வழியாக இந்த நன்மை ருசி பார்க்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, அந்த எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதத்தின் வழியாக உங்களை அழைத்து சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நாம் தள்ளிவிட வேண்டுமா?
பாரத்தை எதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்கள் நானிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்க அந்த பாரத்தை சுமந்து கொண்டே திரியக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அந்த பாரத்தை இறக்கி வச்சிருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன். நம்ம தான் பாரத்தை தூக்கி சுமந்துட்டே போவோம். பிரியமானவர்களே, உடைய பாரத்தை நீங்க அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறவர்களாய் காணப்படணும். பாரமான எல்லாவற்றையும் தள்ளிடணும். ஏதோ ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஓவரா பாரப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நோயும் நமக்கு வந்துடும். வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றை தள்ளிவிட வேண்டும், தள்ளி விட்டுறணும். பிரியமானவை, வேதம் சொல்லுது, நமக்காக அவர் ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தியிருக்க, நன்மையை நான் சுதந்தரிக்க போகிறேன் என்கிற நம்பிக்கையோட எல்லா பாரத்தையும் தள்ளிவிட வேண்டுமா? பாருங்க, அன்னாள் பாரத்தோட வருவா. எனக்கு குழந்தை இல்லை, நான் ஒரு மலடியா இருக்கிறேன் என்கிற பாரத்தோடு வருவா. கணவனுடைய அன்பு இருந்தது. ஆனால் பாரத்தோடு கூட அந்த ஆலயத்துக்கு வருவா. எருசலேம் ஆலயத்திற்கு பாரத்தோடையே திரும்பி சென்றுவா. ஒவ்வொரு வருஷமும் அப்படியே நடக்கும். என்றைக்கு தன்னுடைய பாரத்தை தேவ சந்நிதியிலே போய் ஊற்றினாளோ, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம் 11ஆவது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயத்தை எல்லாம் தேவ சந்நிதியிலே ஊற்றி விட்டாள். சொல்றா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய கிளேசத்தை எல்லாம் என்னுடைய இருதயத்தை எல்லாம் தேவ சன்னிதானத்திலே ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, அப்படி அவனுடைய சமூகத்திலே அந்த பாரத்தை வைக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரட்டும். வேணாம், அந்த பாரத்தை நீங்க சுமந்துட்டு போக வேண்டாம். நீங்க அந்த பாரத்தை சுமந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். ஒரே தரம் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த சன்னிதானத்தில் பிரவேசித்து அந்த அருமையான புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணின தேவன் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, பாரமான எல்லாவற்றையும் தள்ளி விடுவோம். என்றைக்கு அந்த பாரத்தை அவள் ஊற்றி அணு சமூகத்திலே ஜெபித்தாளோ, அதற்கு பிறகு அண்ணால் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. துக்கமுகமாய் இருக்கவில்லை. என்றைக்கு பாரத்தை இறக்கி வச்சுட்டு போனாலோ, அந்த ஆண்டிலே கர்த்தர் அவளை சாட்சியாய் நிறுத்தினாள். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரம் அல்ல, அவள் கர்ப்பத்திலே ஆண்டவர் அருமையான சந்ததிகளை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பாரத்தை எல்லாம் தள்ளி விடுவோம். இரண்டாவதாய் ஆண்டவர் சொல்லுகிற, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாய் இருக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, பாரத்தை தள்ளிவிட வேண்டும். இரண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட வேண்டுமா? பிரியமானவர்களே, பாவமான காரியங்கள், உலக பிரகாரமாய் காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அருமையான தானியேல், அவனோடு இருந்த அவனுடைய நண்பர்கள் தீர்மானம் பண்ணினார்கள், நாங்கள் ராஜ போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம், நாங்கள் பரிசுத்த ஜனம். அந்த ராஜகுல மக்கள், துரைமார்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அருமையான அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து கொண்டு வந்த அந்த அருமையான தானியேல், அவர்களில் ஒருவனாய் எண்ணப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பது அவருடைய நண்பர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். ராஜ போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தார்கள். அவங்களுக்கு சகல கலைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக அவங்க கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷலான ஜனமா அவங்களுக்கு ராஜ போஜனத்தினாலே அவங்கள வளர்த்தணும்னு சொல்லி ராஜா கட்டளையிட்டார். தானியேலும் அவனோடு இருந்த நண்பர்களும் தீர்மானம் எடுத்தார்கள், இந்த போஜனை என்னை தீட்டுப்படுத்தும். இன்றைக்கு ஒருவேளை பிரியமானவர்களே, பிரியமான வாலிப பிள்ளையே, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை தீட்டுப்படுத்துகிற ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்குள்ளா இருக்குமான இன்றைக்கு அதையெல்லாம் உதறி விடுங்கள், அதை உதறி தள்ளுங்கள். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இடத்துல இருக்குமானால், அப்படிப்பட்ட உறவுகள் இருக்குமானால், அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்குமானால், அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்குமானால் இன்னைக்கு உதறி தள்ளிவிடுவோம். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, தானியேலை 10 நாள் அந்த
அருமையான ராஜ போஜனத்தை தவிர அவர்கள் விரும்பின பருப்பையும் மரக்கறிகளையும் சாப்பிட்டார்கள். கொடுத்த அந்த அருமையான அந்த தலைவன் கொடுத்த பொழுது, அவளை விசாரிக்கிற தலைவன் கொடுத்த பொழுது, அவர்கள் சாப்பிட்டார்கள். 10 நாட்களுக்கு பிறகு சோதித்து பார்த்த பொழுது மற்ற வாலிபர்களை காட்டுடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, எந்த ஒரு ஆசீர்வாதத்தின் தருகிறவர் கர்த்தர், எந்த இடத்தில் நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர், எந்த இடத்தில் நம்மை மேன்மைப்படுத்துகிற நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலும் அவனோடு இந்த நண்பர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ராஜ போஜனம் என்னை உயர்த்தாது, இந்த ராஜ போஜனம் என்னை புஷ்டியாக்காது, இந்த ராஜ போஜனம் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணாது, பலப்படுத்தாது, இந்த ராஜ போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும் என்று எண்ணினார்கள். அதனால் அதை உதறி தள்ளினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அந்த தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அவன் என்ன செஞ்சானோ அதெல்லாம் ஜெயமாயிருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்தில் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. கோரேசு ராஜ்யபார காலத்தில் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. வேதம் அழகாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவன் மூலமாய் அவன் நண்பர்களை கர்த்தர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். அவனையும் ராஜ அரண்மனையிலே அவனை உயர்ந்த அந்தஸ்திலே கர்த்தர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவமானவைகளை தள்ளிவிடுவோம். பாவமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்று கொண்டிருக்கிற பாவமான காரியங்களை தள்ளிவிடுவோம். பிரியமானவர்களே, நம்மை என்னுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவோம். பரிசுத்தத்திற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர், நம்மை பரிசுத்தத்திற்காய் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, 3வது கர்த்தருக்கு சொல்லிய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் இருக்கணும். அவர் தான் விசுவாச துவக்குகிறவர், முடிக்கிறவர். அவர் அந்த இயேசுவை கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கலாத்தியரை பார்த்து அருமையான பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், ஏன் அந்த ஓட்டம் இடையில நின்று விட்டது, தடுமாறுகிறது என்று சொல்லி அவர்களை குறித்து கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நம்ம ஆரம்பித்தோம், ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தோமே, நம்முடைய ஓட்டம் நன்றாய் போய்கொண்டிருந்தது. இன்றைக்கு அது தடுமாறி கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆண்டவரோடு கூட இருக்கிற நெருக்கம் உறவு எனக்கு தடுமாறி கொண்டிருக்கிறதே. நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தோம் அல்லவா? நம்முடைய தடுமாற்றங்களை ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். ஓட்டம் எப்படி இருக்கிறது? வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 2 தீமோத்தி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதிலே அழகாய் அருமையான தீமோத்தேயுவுக்கு அழகாய் ஒரு கடிதம் எழுதுக. அந்த கடிதத்திலே அழகாய் அவர் எழுதி சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துருடுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துருடுவார் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் நல்ல போராட்டத்தை அவர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்ட தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, துக்கம் உண்டு. எல்லாவற்றும் மத்தியிலும் கடந்து வந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டத்தை ஆண்டவருக்கு நேராய் நாம் திருப்புகிற பொழுது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாடாத ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அழகாய் அருமையாய் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லித் தருகிறது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். இது அழகா சொல்ல, வீணாக ஓடினது கிடையாது, வீணாக பிரயாசப்பட்டது கிடையாது. மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி எனக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள போறேன்.
சுடர்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருப்பேன், நீங்களும் பிரகாசிக்கணும் என்று சொல்லி எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்களாய், மலையின் மீது இருக்கிற பட்டணங்களாய், விளக்கு தன் இருக்கிற விளக்குகளாய், வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், அநேகருக்கு இயேசு கிறிஸ்தான் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற நடமாடுகிற அடையாளங்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் வாழுகிற பொழுது அவர் ஏற்படுத்திய நன்மையானதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம் அறிவுக்கு எட்டாததை நமக்காக நியமித்து வைத்திருக்கிறாரே, அந்த வைத்திருக்கிற அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல பிரிய, உலக பிரகாரமான நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் அவர் முன்குறித்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம அறிவு கெட்டாத தெய்வம் அவர். அறிவு கெட்டாத, கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். இன்றைக்கு அந்த நன்மையை கொடுக்க போகிறார். அவர் உங்களுக்காக பரலோகத்தை ஏற்படுத்த நன்மையை உங்களுக்கு தரப்போகிறார். அப்படி அவர் தர வேண்டுமானால் பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே விசுவாசத்தோடு பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிற பொழுது பிரியமா அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இப்போ நன்மைகளை ஆண்டவருக்கு நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்த நன்மைகளை, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்பட்ட நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அந்த விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் ஆண்டு சமத்திலே முழங்கால் படியிடலாம். ஆண்டவரே, கோடானு கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, யோசேப்புக்காக ஏமன் லார்ட் பார்வோனின் அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் காத்திருந்ததே, அந்த நன்மையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஏமன் லார்ட் ஆலையிலும் சொப்பனங்கள் மூலமை அதை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஏமன் லார்ட், அல்லேலூயா. ஏமன் லா நிக்கன் டூருபி யாக்கரபிலரபி நூறுபி சந்தரபா லிசந்தூனி யாக்கரபில் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் தர விரும்புகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்காக கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல தேசத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். என் சொந்த கருத்து அல்ல, இயேசு ராஜாவுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமன் லார்ட் ரிபா ரப ஷபரபல துரபலபா. ஆண்டவர் ஆயத்தப்பட்ட நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அந்த நன்மையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. அதனால் பாரமான எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க, இறக்கி வச்சிருங்க. ஏமன் லார்ட், பாரத்தை சுமந்து கொண்டு தெரிய வேட எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. ஏமன் லார்ட், ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை உதறிவிட்டு ஓடுகிற ஓட்டத்திலே பரிசுத்தம், உண்மையும் உத்தமமும் நீதியும் உள்ளவர்களாய் ஓடுகிறவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஏதோ ஒரு விசேஷத்தை நன்மை ஏற்படுத்தினீங்க அப்பா. இந்த உலகத்தில் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் அப்பா. நன்றின்னு சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகோதரியே, சகோதரனை, வாலிப மகளே, வாலிப தம்பியே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு விசேஷமான நன்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை உங்களுக்கு தரப்போகிறார் இந்த நாளிலே. விசுவாசிக்கிறவங்க ஏவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ, thank you wonderful master. உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஏமன் விசுவாசத்தோடு பொறுமையோடு ஆண்டவரை ஓடுகிற ஓட்டத்திலே பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஓடுகிற ஒவ்வொருவருக்கு அந்த நன்மையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசேஷமான நன்மையை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீது உங்க கரம் இறங்கி வருகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளை இந்த கரம் இறங்கி வருகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரி மீது சகோதரி இறங்கி வருகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப சூழல் மீது இறங்கி வருகிறது ஆண்டவரே. நெருக்கங்கள் மீது இறங்கி வருகிறது ஆண்டவரே. போராட்டங்கள் மீது உங்க கரங்கள் இறங்கி வருகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் உடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். காயம் கட்டுகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் அதை காணும். நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த நன்மையை நீ காண்பாய். ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளை காத்திருக்கிறேன், நன்மைக்காக காத்திருக்கிறேன் சொல்லுகிறாய் அல்லவா? ஏமன் எப்பொழுது மாறுதல் வரும் என்று காத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை தருவேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுகிற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. எப்படி செயல்படுகிறதற்காக உமக்கு நன்றி. தூய கரத்திலே வல்லமையான மகிமையான கரங்களிலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி வாழைப்பிள்ளை ஆசுபத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஏற்படுத்தி நன்மையால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய ஆளுகைக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பெதசாவை இணைக்கப்பட்டு எங்களோடு தோள் கொடுத்து நிற்கிற அன்பு குடும்பத்தை, எங்களை விசாரிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய ஆளுகை இருக்கட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், கடமை செய்திருக்கிற நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெப தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி செல்வி பில்லி, எண் 282, 23வது தெரு, சாந்தி நகர், பாளையங்கோட்டை 627002, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9486337747 மற்றும் 9443737466. இமெயில் ஐடி bethesdaprayergroup91@gmail.com.